அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 நாட்கள் வறுமையை தூரமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வசீஃபாவை பார்க்க இருக்கின்றோம். 40 நாளைக்கு தாங்கள் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் வறுமையை உங்களிடமிருந்து தூக்கி விடுகின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த முசீபத்தாக இருந்தாலும் அது உங்களிடமிருந்து தூரமாகிவிடும். நிம்மதியான வாழ்வை தருவான். மிக இலகுவான அமல், ஒரே ஒரு அமல் தொடர்ந்து நீங்கள் 40 நாட்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஃபஜ்ர் தொழுகை பிறகு ஃபஜ்ர் தொழ வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை பிறகு 3 முறை சலாத் ஓத வேண்டும். சலாத் ஓதிய பிறகு சூரா நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ அரைத்தல் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூறாவை 21 முறை ஓத வேண்டும். பிறகு 3 முறை சலாத் ஓத வேண்டும். இந்த சூறாவுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனில் கடைசியாக இறங்கிய சூரா நஸ்ர் மிக மிக சிறப்புகள் அடங்கியது. பிறகு லுஹர் தொழுகை பிறகு 22 முறை ஓத வேண்டும். முன்பின் 3 முறை சலாத் ஓத வேண்டும். அசருக்கு பிறகு 23 முறை அசருக்கு பிறகு 23 முறை சூரா நஸ்ரை ஓத வேண்டும். முன்னாடி பின்னாடி 3 முறை சலாத் ஓத வேண்டும். மஹ்ரிக்கு பிறகு சூரா நஸ்ரை 24 முறை ஓத வேண்டும். முன்னாடி பின்னாடி 3 முறை சலாத் ஓத வேண்டும். இஷா தொழுகை பிறகு சூரா நஸ்ரை 25 முறை ஓத வேண்டும். முன்னாடி பின்னாடி 3 முறை சலாத் ஓத வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தொழுகை பிறகு ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், வறுமையை என்னிடமிருந்து தூரமாக்குவாயாக யா அல்லாஹ் என்று ஓதி தங்கள் மீது ஊதிக்கொள்ள வேண்டும். இதே போன்று ஒவ்வொரு தொழுகை பிறகும் ஓதிய பிறகு துவா செய்த பிறகு உங்கள் மீது ஊதிக்கொள்ள வேண்டும். இதே போன்று 40 நாட்கள் செய்து வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரமாக்கி விடுகின்றான். ஆனால் கண்டிப்பாக தொழுகை பிறகுதான் இதை செய்ய வேண்டும். வறுமை உங்களை விட்டு தூரமாகவிடும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை சிறப்பாக வைப்பானாக. வறுமையை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தூரமாக்குவானாக. செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவில் இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம்.